நேத்து மினிஸ்டர் ஒருத்தர் பேசுறப்ப, எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. மாநாடுக்கு யாருக்கு நடத்தினாலும் கூட்டம் வரும். இதுக்கெல்லாம் பயப்படுற கட்சி திமுக இல்ல அப்படின்னு பேசுறாரு. ஆமா, அந்த பேச்சிலேயே அவர்களுடைய பயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் நடிகர்களுக்குன்னா கூட்டம் கூடத்தான் செய்யும். அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னா இப்போ எதுதான் ஓட்டாக மாறும்? அங்கே வந்தவர்கள் எல்லாமே விஜயை பார்க்க நினைக்கிற ஒரு வெறிபிடித்த கூட்டம் தானே. அப்போ அவங்க விஜய்க்கு ஓட்டு போடாமல் யாருக்கு தான் போடுவாங்க? அதுக்கப்புறம் அங்கு வந்த கூட்டம் எல்லாருமே அந்த வாக்களிக்கிற வயதை எட்டியவர்கள் தானே அங்கே வந்தாங்க. குழந்தைகளும் சிறுவர்களும் அங்கே இல்லை. அப்போ அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகத்தான் மாறும். ஆனால் அது ஓட்டாக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சத்திலும் கலக்கத்திலும் தான் இப்போ கண்ணப்பன் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசிகிட்டு இருக்காங்க. திமுக 200 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அச்சத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். திமுக ஆட்சி மீதான நம்பிக்கையை விட விஜய் எங்கேயே நம்ம அதிகாரத்தை பறிச்சிருவாரோங்கிற அந்த பயம்தான் இவருடைய பேச்சிலேயே தெரியும்.